அத்தியாயம் 47. ஆதித்தன் பாதுகாப்பு. வாழ்க்கையில் அசாதாரணமான காரியங்களை புரிபவர்கள் வீண் ஆலோசனையில் காலம் கழிப்பதில்லை. இது நடக்க வேண்டிய விஷயம் என்று தீர்மானித்ததும் முடிவுகளை உடனே எடுக்கிறார்கள், உடனடியாக நிறைவேற்றுகிறார்கள். விஜயாலயன் அப்பேற்பட்ட தினமான, எதிலும் சந்தேகம் கலப்பில்லாத நிர்ணயமான புத்தியை உடையவனாதலால் இருந்த அறையிலேயே அமைச்சருக்கு உத்தரவுகளை பிறப்பித்தான். அமைச்சரே, இன்றிரவு நமது படை செந்தலை நோக்கி நகருகிறது. அதன் புரவி பிரிவுக்கு இதயகுமாரனும் ரத பிரிவுக்கு என் மகன் ஆதித்தனும் தலைமை வகித்து சொல்லுகிறார்கள். 2 புரவிகளும் இயங்க வேண்டியதற்கான பொது உத்தரவுகளை நான் நமது பட்டத்து யானையிலிருந்து அறிவிப்பேன். நீர் கண்ணழகியை அழைத்துக் கொண்டு நாளை காலையில் கரூர் வஞ்சிக்கு 100 வீரர்களை மட்டும் அழைத்துக் கொண்டு செல்லும். கரூர் சென்றதும் அதன் கோட்டை வாயிலில் அதிக காவல் வேண்டாம், அதிக தடைகளும் வேண்டாம், சுமாரான பாதுகாப்பு போதும் என்று கட்டளையிட்டான். மிதமிஞ்சிய வியப்புடனும் பயபக்தியுடனும் கட்டளைகளை கேட்டுக்கொண்ட அச்சுத பேரரையர் 2 சந்தேகங்களை கேட்டார். யானைப்படையை ஏன் அழைத்து போகவில்லை? கரூர் பாதுகாப்பை ஏன் வலுப்படுத்தக் கூடாது என்று வினவினார் அச்சுதர். சோழதேவன் தனது சிந்தனை கண்களை அமைச்சர் முகத்தில் பதியவிட்டான். முத்திரையர்களிடம் யானைப்படை இல்லை, புரவிப்படைதான் இருக்கிறது. ஆகவே அவர்களை சமபலத்தால் வெற்றி கொள்வதுதான் நீதி. தவிர செந்தலையில் பலமான கோட்டை கொத்தளங்கள் கிடையாது. யானைகளை கொண்டு கதவுகளை பிளக்கும் வேலை இல்லை. 2வது, நான் செந்தலையை தாக்கும் போது முத்திரையர் 2வது யுத்தரங்கம் ஒன்றை அமைக்க கரூரை ஒரு படைப்பிரிவை கொண்டு தாக்கலாம். அப்படி ஏதாவது ஏற்பட்டால் அதை சமாளிக்கத்தான் உங்களை கரூர் அனுப்புகிறேன் என்றான் விஜயாலயன். மன்னன் சொற்களில் சிறிது முரண்பாடு இருப்பதை அச்சுதர் கவனித்தார். ஆகையால் கேட்டார், கரூரை முத்திரையர் தாக்கக்கூடும் என்று சொல்கிறீர்கள். அப்படி இருக்க அதன் பாதுகாப்பை பலவீனமாக வைக்க சொல்லுகிறீர்கள் என்று. மன்னர் இதற்கு சரியாக பதில் சொல்லவில்லை. முத்திரையர் கரூரை தாக்க மாட்டார்கள். ஒருவேளை தாக்கினால் நீர் அங்கிருப்பது நல்லது என்று நினைத்தேன். கரூர் படைகளை போருக்கு சித்தமாக வைத்திருங்கள். வெளிக்கு சன்னத்தம் தெரிய வேண்டாம். தேவையான கதவுகளை அடைத்து தற்காப்பு செய்து கொள்ள அதிக நேரம் ஆகாது என்று மன்னர் சப்பை கட்டு கட்டினான் முதல் உத்தரவுக்கு. மன்னர் மனதில் அவன் வெளியிடும் சொற்களை தவிர வேறு சிந்தனைகள் உறைந்து கிடப்பதை புரிந்து கொண்டதால் அச்சுதர் விடவில்லை. மன்னவா, வர வர என் புத்தி மந்தமாகிக் கொண்டு வருகிறது என்றார் பொய் வருத்தத்தை முகத்தில் காட்டி. மன்னன் புன்முறுவல் கொண்டு, அப்படியா என்று கேட்டான். ஆம் மன்னவா. உதாரணம் சொல்லுங்கள். எதிரி படையெடுத்தாலும் படையெடுக்காவிட்டாலும் போர்க்காலங்களில் நகரங்கள் நல்ல பாதுகாப்பில் வைக்கப்படுவதுதான் முறை. எதிரி படையெடுத்த பின் அவசர அவசரமாக பாதுகாப்பை இருக்கும் வித்தையை இதுவரை நான் பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை என்று அமைச்சர் கூறி மன்னனை உற்று நோக்கினார். மன்னன் கண்கள் மந்திரியின் கண்களை சந்திக்க மறுத்தன. நிலத்தை பார்த்துக் கொண்டே பேசினான் சோழவேந்தன். எதற்கும் ஒரு ஆரம்பம் உண்டு. நீர் கூறிய விந்தை நமது போரில்தான் ஆரம்பமாகட்டுமே. ஒரு நாடு எப்பொழுதும் போருக்கு சன்னத்தமாக இருக்கும் சமயங்களும் உண்டு, சன்னத்தமாக இல்லாத சமயங்களும் உண்டு. அப்படி இல்லாத சமயத்தில் சோழர் படைபலம், நினைத்த மாத்திரத்தில் இயங்கும் திறமை, இவை எப்படி இருக்கிறது என்று பார்ப்போமே. மேற்கொண்டு அமைச்சரை கேள்வி கேட்க விடாத விஜயாலயன், அமைச்சரே, என் மகன் இதயகுமாரன் மற்ற படைத்தலைவர்கள் எல்லோரையும் இங்கு வரவழையுங்கள் என்று உத்தரவிட்டான். அமைச்சர் நின்ற வண்ணமே விஜயாலயனை சில வினாடிகள் உற்று நோக்கினார். பிறகு சிந்தனை வசப்பட்டவராய் வெளியே சென்றார். விஜயாலயன் அந்த அறையை விட்டு நகரவில்லை. அடுத்த சில நாழிகைகளில் அந்த அறைக்கு வந்த படைத்தலைவன் இதயகுமாரனையும் இளவரசன் ஆதித்தனையும் இதர உப தளபதிகளையும் ஒரு முறை அளவெடுத்தான் தனது கண்களால். இன்றிரவு நமது படை நகருகிறது என்பது உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் என்று எந்தவித உணர்ச்சியும் மற்ற குரலில் அறிவித்தான் விஜயாலயன். எதிரே யுத்த சன்னத்தமாய் நின்ற மகனையும் மற்றவர்களையும் நோக்கி. மன்னர் சித்தம் என்றான் மகன். புரவிப்படை அணிவகுத்து நிற்கிறது என்றான் படைத்தலைவன் இதயகுமாரன். இன்றிரவு நல்ல நிலவு ஆரம்பத்திலேயே இருக்கிறது என்றான் அரசன். ஆம், அமைச்சர் ஆமோதித்தார். இரவு ஏறி 8வது நாழிகையில் படை நகரும். நான் சித்தமாக வந்து விடுகிறேன் என்று கூறிய மன்னன் அமைச்சரை நோக்கி, அச்சுதரே, நமது சதுரங்க படகையை எடுத்து வாரும் என்றான். அமைச்சர் எடுத்து வந்து கொடுத்ததும் அதை தனது மஞ்சத்தில் வைத்து வெள்ளி குப்பியில் இருந்த காய்களை படகையில் நிரப்பி தகுந்த இடங்களில் நிற்க வைத்தான். அமைச்சரே, ஆதித்தா, இதயகுமாரா, கவனியுங்கள் என்று கூறிவிட்டு காய்களை நிதானத்துடன் நகர்த்தலானான். 4-5 காய்களை மட்டும் சில கேத்திர ஸ்தானங்களில் நிறுத்திவிட்டு, படைத்தலைவரை, இந்த நிலை எப்படி என்று கேட்டான். இதயகுமாரன் பதில் சொல்லுவதற்கு பதில் எதிரில் இருந்த காய்களை நகர்த்தி விஜயாலயன் காய்களை நகர முடியாமல் செய்துவிட்டான். அதை கண்ட மன்னன் மிகுந்த உற்சாகத்தை காட்டினான். இதயகுமாரா, இத்தகைய இக்கட்டான நிலையை முத்திரையர் சிருஷ்டித்தால் அதிலிருந்து எப்படி தப்புவாய் என்று வினவினான். நிலைமையில் எந்த இக்கட்டும் இல்லை என்றான் இதயகுமாரன். இதோ செந்தலையிலிருந்து வெளிவருகிறது முத்திரையர் புயல் வேக புரவிப்படை. நமது படையை கிழித்துக் கொண்டு வேல் போல உள்ளே புகுந்து விடுகிறது.
இதோ இந்த காலாட்கள், காய்கள், நாம் இவை பிளக்கப்பட்டால் நமது படையின் கதி என்ன என்று மன்னன் வினவி சதுரங்க பலகையில் தான் நிறுத்தியிருந்த காய்களை சுட்டிக்காட்டினான். இந்த காலாட்படை இரண்டாகிறது. அந்த இரண்டும் பக்கவாட்டில் திரும்புகிறது. சுவர் போல் வாட்களால் எதிர்ப்படையை இருபுறமும் தாக்கிக் கொண்டு நெருக்குகிறது. அந்த சமயத்தில் ரதத்தில் உள்ள நமது வில்லவர் அம்புகளை எய்கிறார்கள். அதுவரை எட்ட நிற்கும் நமது புறவிப்படை இயங்குகிறது. எதிரியின் புறவிப்படை நமது காலாட்படையை ஊடுருவி கடைசி பகுதிக்கு வந்ததும் சரையல் என்று எதிரியின் புறவிப்படையை தாக்கும். இதனால் எதிரியின் முகப்பு தாக்கப்படுகிறது. பக்கவாட்டில் காலாட்படையின் நெருக்கம் ஏற்படுகிறது. அதாவது எதிரியின் இரு விழாப்புறங்கள் முகம் மூன்றும் தாக்கப்படுகின்றன. மேற்புறத்தில் ரத வீரர்களின் அம்புகள் விழுகின்றன. விளைவை பற்றி ஏதும் சொல்ல தேவையில்லை என்று விளக்கினான் இதயகுமாரன். மன்னன் முகத்தில் மகிழ்ச்சி வளர்ந்தது. ஆதித்தா, நீ என்ன நினைக்கிறாய் என்று அபிப்பிராயம் கேட்டான் இளவரசனை. இளவரசன் சிந்தனை எதிரே இருந்த சதுரங்க பலகையில் இல்லை, எங்கோ ஓடிக்கொண்டிருந்தது. ஆகவே மன்னன் கேள்வி கேட்டதும் கனவிலிருந்து விழித்தவன் போல் பிரேமை தட்டிய பார்வையை தந்தை மீது வீசினான். அவன் பார்வையில் இருந்த குழப்பத்தை புரிந்து கொண்ட மன்னன், ஆதித்தா, நமது போர் திட்டத்தை நீ கவனிக்கவில்லையா என்று வினவினான். இல்லை, ஆதித்தன் பதில் சட்டென்று வந்தது. ஏன்? அரசன் கேள்வியில் சற்று கடுமை இருந்தது. முத்தரையரை நாம் வெற்றி கொள்வது நிச்சயம், செந்தலையும் தஞ்சையும் நமது கையில் விழுவது திண்ணம் என்றான் ஆதித்தன் அலட்சியமாக. ஆதித்தா, நேராக கேள், யார் உயிர் உனக்கு வேண்டும் என்று வினவிய விஜயாலயன் ஆசனத்திலிருந்து எழுந்தான். பெரும்பிடுகர் உயிர் என்றான் ஆதித்தன். விஜயாலயன் நகைத்தான் பெரிதாக. ஆதித்தா, நீ ஒரு முட்டாள். பெரும்பிடுகன் வீரன், யார் உயிர் பிச்சை கொடுத்தாலும் வாங்க மாட்டான். போர் செய்து களத்தில் இறப்பான், அதில் சந்தேகம் வேண்டாம் என்றான். பெரும்பிடுகர் உடல்நிலை சரியில்லை என்றான் ஆதித்தன். அதனால் போருக்கு வராதிருக்கலாம். அப்படி போரிடாமல் அவர் நின்று விட்டால் என்ன செய்ய உத்தேசம் என்று ஆதித்தன் வினவினான். இந்த இடத்தில் அச்சுதர் இடை புகுந்தார். சிறை செய்வது வழக்கம் என்று தெரிவித்தார். அந்த வழக்கத்தை அனுமதிப்பதற்கில்லை. யாரும் பெரும்பிடுகர் மீது கையை வைக்க முடியாது என்றான் வீரனான ஆதித்தன். அவன் குரலில் அதிகாரம் மிதமின்றி ஒலித்தது. விஜயாலயன் மகனை அனுதாபத்துடன் பார்த்தான். மன்னனின் தீர்க்க தரிசனத்தில் பெரும்பிடுகரின் முடிவு என்னவென்பது தீர்மானமாயிருந்தது. ஆதித்தன் முத்திரைய பூபதிக்கு அளிக்க முயலும் பாதுகாப்பு எவ்வளவு அர்த்தமற்றது என்பதை விஜயாலயன் சந்தேகமர புரிந்து கொண்டான். அத்தியாயம் 47 நிறைவுற்றது. நன்றி, வணக்கம்.